எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 கோழிங்க இருக்குது. அதில் இவங்களையெல்லாம் நான் சேர்த்து வாங்கினது கிடையாது. குஞ்சு அடை வச்சு தான் இவங்களையெல்லாம் எடுத்தேன். நான் ஏன்னா நான் இருக்கிறது வாடகை வீட்டில். அதில் பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதனால் சரி கோழி வளர்க்குறதுக்கு ஒரு கோழி வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய பேத்திக்கு முட்டு ஒரு வலது காலில் முட்டு கிடையாது, சிரட்டை கிடையாது. அது சின்னதாக தான் இருக்கும், கடுகு போல். அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி அவளுக்கு 3 முட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 3 முட்டை வாங்குகிற சூழ்நிலையில் இல்லை. அதனால் என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் இவனையும் இவளையும் வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரையும் தான் 3 பேரையும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் இதை வச்சு தான் இவ்வளோ கோழி எடுத்தேன். ஏன்னா என் வீட்டுக்கு பின்னாடி 2 சென்ட் இடம் உண்டு, அதில் தான் நான் வளர்க்குறேன். ஏன்னா இது கூடு. நான் இருக்கிறது வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். வாடகை வீட்டில் இருக்கிறது வாடகை பிடிக்க முடியலை, இருந்தாலும் வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஹவுஸ் ஓனர் நல்ல மனுஷங்கிறதுனால கோழி வளர்க்குறதுக்கு சமைச்சிருக்காங்க. இனி எங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா, இதுவும் நாங்கள் எங்கள் வீட்டு ஆளுன் பண்ண கூடு தான். இது கோழி வளர்க்குறதுக்காக அப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம். இனி நாங்கள் ஹவுஸ் ஓனர் இந்த வீடு விலைக்கு கொடுத்துட்டாங்க. விலைக்கு கொடுத்ததுனால நாங்கள் மாறி போகணும். ஃபஸ்ட் எங்களுக்கு வாடகையும் கொடுக்க முடியலை. அதனால் போகும்போது இந்த கோழிங்களையெல்லாம் கொடுத்துட்டு தான் போனோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இனி தீபாவளி முடிஞ்சதும் இந்த வீடெல்லாம் மாற வேண்டியது இருக்குது. வேறு வீடு தான் வாடகை பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியலை. என்னோடய கோழிங்க எனக்கு பிள்ளைங்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க நான் விலைக்கு கொடுக்கணுன்னு எனக்கு தோணலை. என்ன பண்ணுறது அப்படின்னு தோணலை. மொத்தமாக சேர்த்து வாங்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படி தான் நினச்சிருக்கிறேன். பாருங்கள், இவெல்லாம் எனக்கு குழந்த. இவெல்லாம் என்கிட்டே தான் இருப்பாள். என்ன பண்ணுறது பார்த்தீங்களா இவங்களையெல்லாம்.